டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு உங்கள் எல்லாரோட ப்ரிப்பரேஷன்? வார் ரிவிஷன் பார்த்தீங்களா? இல்லை என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பிலோ. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் சிஸ்டர். வெல்கம் பேக் டு another episode of PDJ Journey. ஸோ சொல்லிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, எப்படி போயிட்டுருக்கு உங்களோட எல்லாரோட ப்ரிப்பரேஷனும்? நல்லா படிக்கிறீங்களா இல்லை ரிவிஷன் விட்டுட்ருக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்குது? பயத்தோட கண்டிப்பாக பயம் இருக்கும், பயம் இல்லாமல் இருக்காது. பயம் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன பண்ண போகிறோம், இன்னும் நம்ம தொடலையே, இல்லை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறோமே, முடிக்கலையே, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நம்மளோட குருநாத் சார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையில் தூக்கி கொடுத்துருக்கிறாரு. வார் ரிவிஷன் திட்டம் கண்டிப்பாக பாருங்கள். படித்து முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ தான் நம்மளோட குருநாத் சாரோட வார் ரிவிஷன் வீடியோ. சப்ஜெக்ட் பை சப்ஜெக்ட் போட்டுகிட்டே இருக்கார். பாலிட்டி முடிச்சிட்டாரு, எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டாரு, யூனிட் 6 முடிச்சிட்டாரு. இப்போ ரீசெண்டாக நேற்று ஐஎன்எம் கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் 2-3 சப்ஜெக்ட் மட்டும் தான், ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, சயின்ஸ், அப்புறம் தமிழ், ஜிஎஸ். தமிழ் வந்து தனியாக போடுறேன்னு இருக்காரு. அதே மாதிரி சிஏ கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக போடுறேன்னு இருக்காரு. ப்ளஸ் மேக்ஸ், ரீசனிங் இதுவுமே தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்கட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், செக். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் முடிப்போம், ஜிஎஸ் முடிப்போம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வார் ரிவிஷன். என்ன கொஞ்சம் டைம் எடுக்குது, ஏன்னா நம்ம ஃபுல்லாக, அதாவது நம்ம இவ்வளோ ஒரு 1 இயராக படிச்சுட்டு இருந்ததும் 6 ஹவரில் அவர் முடிக்க போகிறாரு அப்படின்றத மட்டும் யோசித்து வச்சுட்டு படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 6 ஹவர்ஸில் அவர் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஈவன் வித்தவுட் ஒரு லைன் கூட விடாமல் எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நான் நோட்ஸ் எடுக்கும் போதுமே நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். கோட் ரிவிஷன் ப்ளஸ் என்னோடய கிளாஸ், நான் அகாடமி சேர்ந்துருக்கேன். குருநாத் சாரோட அகாடமி சேர்ந்ததுனால எனக்கு கிளாஸஸ் வந்து ஆப்பில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட் வீக்குக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத அதுவே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக்குக்கு என்னென்ன படிக்கணும், தேர்ட் வீக் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட் வீக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இண்டஸ் வேலி ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து தமிழ் 6th மட்டும் இருந்துச்சு. செகண்ட் வீக் வந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருந்துச்சு. தென் 7th தமிழ். தென் அதே மாதிரி ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறம் ஜியோக்ரஃபி ஸ்டார்ட் ஆச்சு. ஜியோக்ரஃபி நெக்ஸ்ட் வீக்கும் ஸ்டார்ட் ஆகும். 2 வீக் ஜியோக்ரஃபி, 2 வீக் ஹிஸ்ட்ரி, 2 வீக் வந்து ஐஎன்எம். இப்படி அதாவது வீக் வைஸ் தான் எங்களுக்கு போட்டிருந்தாரு ஷெட்யூல். ஏன்னா நாங்கள் ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னா, ஐ திங்க் ஃபெப்ரவரி. ஸோ வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து நம்ம சிலபஸ் கரெக்டாக வந்து படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு நாங்களும் நெருக்கி முடிச்சிட்டோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதில் எடுத்திருந்த நோட்ஸு, கோட் ரிவிஷனில் எடுத்திருந்த நோட்ஸு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சார் வார் ரிவிஷன் திட்டத்தில் இருக்கிற நோட்ஸ், அதையும் தாண்டி எத்தனை பாயிண்ட் சொன்னார் தெரியுமா சார்? ரொம்ப எனக்கு என்னடா இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் ஷார்ட் நோட், அந்த இது இருக்கும் இல்லையா, ஃப்ளிப் நோட், அதை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எழுதிட்டேன். ஏன்னா நம்ம இனி ஒன்று தனியாக எடுத்து உட்காந்து எழுதுறதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. அதனால் சின்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படின்ற பட்சத்தில் நான் நோட்ஸ் மாதிரி எடுத்து நான் படிக்க ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ படிக்கும்போது என்ன இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வார் ரிவிஷன் திட்டம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு இன்னொரு வாட்டி ஒன்ஸ் அ டைம் மட்டும் ரீட் அவுட் விட்டுட்டோம் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், மைண்ட்லேருந்து போகவே போகாது. ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம உட்காந்து பார்த்துட்டு, இந்த வார விஷயம் ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ்லேயும் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு தடவை ரீட் அவுட் விட்டோம்னா போதும். பாலிட்டி அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் படிக்கலை, இன்னும் புக்கை தொடலைன்னா கூட 6 ஹவர்ஸை பாருங்கள். 6.5 ஹவர்ஸை பார்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் அவுட் விடுங்க. மனசிருத்தி படித்து பாருங்கள், ஃபுல்லாக மனசில் அப்படியே நிற்கும். நான் பண்ணது அதுதான். ஆக்சுவலாக இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதலை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதலை. இருந்தாலுமே கூட சரி ஓகே, இதை ஃபாலோ பண்ணி வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாரோட ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி வரலாம். ஏன்னா நடுவில் எனக்கு சின்ன பிரேக் வந்துச்சு. தம்பிங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்படின்ற பட்சத்தில் சரி கொஞ்சம் அங்கே எங்கே விட்டுருச்சு. அதனால தான் நான் இந்த ஷெட்யூலை டிஎன்பிசிக்காண்டி குருநாத் சார் போட்ட ஷெட்யூலை வந்து
ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எஸ், ஐ கம்ப்ளீட்டட் பாலிட்டி எக்கனாமிக்ஸ். எங்களுக்கு வந்து யூனிட் 6 கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் சும்மா மட்டும் பார்த்தேன். இன்றைக்கி வந்து ஐஎன்எம் போட்டிருக்கிறாரு. ஐஎன்எம் வீடியோ வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். படியுங்க. நமக்கு வந்து டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் விட்டுறாதீங்க. இந்த வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா சத்தியமாக நெக்ஸ்ட் இயர் போடுறாங்களா என்னன்றதே தெரியல. அப்படின்ற பட்சத்தில் நல்லா படிங்க. நமக்கு வந்து இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யோசித்து பாருங்கள். நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சா போதும். ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுறதெல்லாம் சத்தியமாக விட்டுருங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுறது வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட ஃப்யூச்சருக்காண்டி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வலிக்குது. ஸோ இது நிதர்சனமான உண்மை. அப்படின்ற பட்சத்தில் சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. இருக்க போகிற கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுங்க. வரப்போகிற 10-50 வருஷம் வந்து நம்ம நிம்மதியாக இருப்போம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். வார விஷயம் திட்டம் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் பிடிஜே ஜெனி.